தமிழ் மொழியை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ டைட்டில் அண்ட் தம்ப்நெயில் பார்த்தா வந்திருப்பீங்க. மல்டிபிள் ஆப்ஸ் அப்டேட் அப்படின்னு தான் வச்சுருப்பேன். ஸோ அது என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம குறிப்பிட்டு ஒரு ஆப்பை பற்றி அந்த ஆப்பில் உள்ள அப்டேட்ஸ் மட்டும் இல்லாமல் ஒரு 3 ஆப்ஸோட அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது என்ன ஆப்ஸ் அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். என்னெல்லாம் அப்டேட்ஸ் அப்படிங்கிறதையும் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஆப்ஸ் தான் இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த ஆப்பை யூஸ் பண்ணுவீங்க. அதில் உள்ள அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி இந்த அப்டேட்ஸ் எல்லாம் சொல்லிடுங்க. அதுவும் இல்லாமல் இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ், டெக் வீடியோஸு, அதுக்கப்புறம் நல்ல ஒரு அப்டேட்ஸு, டெக் அப்டேட்ஸு, டெக் நியூஸு, அதுக்கப்புறம் நிறைய கேஜெட்ஸ், ரிவ்யூஸ், அன்பாக்சிங்லாம் வேணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள அந்த பெல் ஐக்கானில் ஆல்ங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணலன்னா சைடில் கட்டுக்கிறதுக்கு என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி தான். ஃபாலோ பண்ணலான்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. எல்லா வீடியோஸோட அப்டேட்டுமே சீக்கிரம் அதில் வந்துக்கிட்டு இருக்கும். ஸோ அந்த இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம் இல்லை எந்த சோஷியல் மீடியாலையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். வாங்க இன்றைக்கு வீடியோக்குள்ளே போகலாம். நம்மளோட லைவு நாளைக்கு இருக்குது. ஸோ 8 o'clock to 9 o'clock கன்ஃபார்மாக அப்படிங்கிறது தெரியல. கன்ஃபார்மாக இருந்துச்சுன்னா லைவ் ஸ்டார்ட் ஆகும். அதாவது இன்றைக்கி ரிலேட்டிவ்ஸ் வராங்க. ஸோ நாளைக்கு இருக்கும் வீடியோ இருக்குமானே டவுட்டு தான். ஸோ இருந்துச்சுன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகே, முதல்ல என்னெல்லாம் ஆப்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். யூடியூப் எல்லாருமே யூஸ் பண்ணுறது தான். அப்புறம் இன்ஸ்டாகிராமே நிறையா பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. ஒரே ஒரு நிமிஷம், இன்ஸ்டாகிராம் ஐடி இங்கே மென்ஷன் ஆகுதா, ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வாட்ஸ்அப் இந்த 3மே ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுவும் இல்லாமல் 100ல் 95% பேர் யூஸ் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறீங்க. அதனால இதில் ஒரு உண்மையாகவே சூப்பரான அப்டேட்லாம் கொடுத்துருக்காங்க. இதை பற்றி யாருமே நான் வீடியோவும் போடலை. அதுக்கப்புறம் இதில் உள்ள அப்டேட்ஸ் எல்லாம் உண்மையாக வேறு லெவலாக இருக்குது. உங்களுக்கு இன்னும் அப்டேட் ஆகலைன்னா மறக்காமல் போய் அப்டேட் பண்ணிக்கோங்க 3 ஆப்ஸையுமே. வாங்க அது என்னெல்லாம் அப்டேட் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு நம்மளோட இன்ஸ்டாகிராமில் உள்ள அப்டேட்ஸை பார்த்துடலாம். இன்ஸ்டாகிராமில் மெசேஜஸ் அப்படிங்கிறதுக்கே நம்மளுக்கு தனி அப்டேட்ஸ்னே கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ சாதாரணமாக தான் இருக்கும் நம்மளோட மெசேஜஸ் எல்லாமே, ரெண்டுமே சேமாக தான் இருக்கும். பட் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம மெசேஜஸ்க்கு நல்லாவே ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வந்திருக்காங்க. அதாவது நம்ம பண்ணுறது ஒரு கலரு, அவங்க பண்ணுறது ஒரு கலர், அந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதெல்லாம் ஒரு அப்டேட்டாடா அப்படின்னு கேட்காதீங்க, இருக்கிறத சொல்லணும்ல. ஸோ அதுக்காக தான் இது பார்த்திங்கன்னா நம்ம பண்ணுறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கலரில் விழுது. ஸோ அவங்க பண்ணுறது இந்த மாதிரி ஒரு கலரில் பிளாக் கலரில் விழுது. நம்ம கலரு ஒயிட் கலர், அதாவது ஒய்லட் கலரில் விழுது. ஸோ ஓகேவா, இதுதான் இன்ஸ்டாகிராமில் உள்ள ஃபஸ்ட் அப்டேட்டு. ஸோ செகண்ட் அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இதை நம்ம டபுள் டேப் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட் விழும். ஸோ இப்போ நம்ம மெசேஜுமே டபுள் டேப் பண்ணால் ஹார்ட் விழும். ஸோ இது லாங் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா ஹார்ட்டு, அதுக்கப்புறம் சிரிக்கிற எமோஜி, அப்புறம் இதுலேயும் நிறைய எக்கச்சக்கமான எமோஜஸ் கொடுத்துருக்காங்க. எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு வேறு எமோஜி வேணும் அப்படின்னா ப்ளஸ் கொடுத்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எல்லா எமோஜுமே இதில் இருக்கும். ஸோ உங்களுக்கு வேணுங்கிற எமோஜை நீங்கள் கிளிக் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இது எதுக்காக அப்படின்னா, இப்போ நீங்கள் ஹாய் அப்படி சொல்லியிருக்காங்களா, ஸோ ஒரு தம்ஸ் அப் கொடுக்குறோம் அப்படின்னா தம்ஸ் அப் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த அப்டேட் எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல. ஸோ நான் சொல்கிறதுல எல்லாமே உங்கள் அப்டேட்ஸ் எல்லாம் தெரியலை அதாவது உங்களுக்குலாம் இது இன்னும் தெரியலை அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு தெரியுது தெரியலன்னு. ஓகே, அடுத்தது வாட்ஸ்அப்பில் இப்போ நம்ம மெசேஜ் பண்ணுவோம்ல. ஓகே, நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ஹாய் சொல்லியிருக்காங்க. இப்போ நான் அவங்க எஸ் ப்ரோ பிளேயிங் அப்படிங்கிறாங்க. ஸோ நம்ம இதுக்கு இப்படி பண்ணோன்னா அதுக்கு ஆன்சர் பண்ணுற மாதிரி ஒரு மெத்தட் வரும். ஸோ இதுக்கு இந்த ஆப்ஷன் இன்ஸ்டாகிராம் இருக்காது. எனக்கு இது ரொம்பவே ஒரு கடுப்பான விஷயமாகும். நான் ஹார்ட் போட்டிருக்கேன் பாருங்கள், அதுக்கு சொல்லுங்கள், அப்படி பண்ணுவோம். நம்ம இது ரொம்பவே ஒரு நல்லா இருக்காது, ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அப்படிங்கிறதுக்காக இன்ஸ்டாகிராமில் இந்த அப்டேட்டில் அதை சரி பண்ணிட்டாங்க. ஸோ ஆமாம், ரொம்பவே நல்ல விஷயம்தான். இப்போ பாருங்கள், நான் இந்த மெசேஜுக்கு இப்படி பண்ணோம் அப்படின்னா ஆப்ஷன் வந்துடுது. ஸோ அதுக்கு ரிப்ளை பண்ணுற மாதிரி காட்டுது. ஸோ நம்ம ரிப்ளை எதுனாலுமே பண்ணிக்கலாம். ஸோ சூப்பராக. ஸோ இந்த ஆப்ஷன் எனக்கு ரொம்பவே பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கும் பிடிச்சிருக்கும், உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஓகே, அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் சாதாரணமாக இப்படி ரைட் சைடில் இப்படி ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா இதோட டைமிங் காட்டும். ஸோ ஓகேவா, நம்ம எத்தனை மணிக்கு மெசேஜ் பண்ணோம் அப்படிங்கிற டைம் காட்டும். ஸோ அவங்க பண்ணது 8:45, நான் பண்ணது 8:48, அப்புறம் 12:51 PM. ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாம் காட்டும். ரைட் சைடில், அதாவது லெஃப்ட் சைடில் ஸ்வைப் பண்ணிங்களாம் ஒரு ஆப்ஷன்ஸ் கிடையாது. ஸோ இந்த ஆப்ஷன் பர்சனலி ரொம்பவே ஒரு நல்லது தான். அவங்க என்ன டைமுக்கு பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும்னு நினச்சோன்னா
ஈஸியாக பார்த்துக்கலாம். ஸோ ஓகேவா? ஓகே, அடுத்த ஆப்ஷனு இன்ஸ்டாகிராமில் இந்த நோட்டிஃபிகேஷன் பாரில் இப்போ நீங்கள் எனக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணி டெலிட் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கலாம். ஸோ இந்த ஆப்ஷன் வந்து ஓல்டு இதில் கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பாருங்கள், டெலிட் எல்லாத்துக்குமே வருது. நீங்கள் டெலிட் பண்ணனா ஈஸியாக பண்ணிக்கலாம். நோட்டிஃபிகேஷனில் இது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெலிட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறத நான் நம்புகிறேன். ஸோ ஓகே, இன்ஸ்டாகிராமில் உள்ள அப்டேட் அவ்வளோதான். வாங்க வாட்ஸ்அப்புக்குள்ள அப்டேட்டாக பார்க்கலாம். ஓகே, வாட்ஸ்அப்பில் உள்ள அப்டேட் வந்து ரொம்பலாம் ஒன்றும் பெருசு இல்லைங்க, ரொம்பவே சின்ன அப்டேட்டு தான். ஸோ இருக்கிறத சொல்லணுங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். சர்ச் ஐகானுக்குள்ளே போனீங்க அப்படின்னா ஃபோட்டோஸா, வீடியோஸா, லிங்க்ஸா, அதாவது GIF, அதுக்கப்புறம் ஆடியோ டாக்குமெண்ட்ஸ், இதில் எது வேணுமோ நீங்கள் வந்து தனியாக ஸ்பெக்டேட்டாக நீங்கள் வந்து இதில் வந்து சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபோட்டோஸ் கொடுத்தீங்கன்னா ஃபோட்டோஸ் எல்லாமே வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏதாவது ஒரு டைம் ஏதாவது சொல்லி சர்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஷார்ட் பண்ணணும்னா ஷார்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த குரூப்பில் யாரெலாம் அனுப்புறது எல்லாமே இதில் வருது. ஸோ நீங்கள் பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம். அதே மாதிரி லிங்க்ஸு, அதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ ரொம்பவே நல்ல விஷயம் தான். எனக்கு இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணிடுங்க. ஃபைனலி வாட்ஸ்அப்பில் உள்ள அப்டேட்டும் முடிஞ்சிருச்சு. வாங்க யூடியூப்பில் உள்ள அப்டேட்டை பார்க்கலாம். ஃபைனலாக யூடியூப்பில் தான் ரொம்பவே சூப்பரான செமையான ஆப்ஷன்ஸ் எல்லாம், அதாவது அப்கிரேட்ஸ் எல்லாம் பண்ணியிருக்கிறாங்க. சின்ன சின்னதாக இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. அது என்னெல்லாம் அப்டேட்ஸ் அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ யூடியூப் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல இந்த 3 தான் அப்கிரேட் பண்ணிக்காங்க. இதில் என்ன அப்டேட் பண்ணிக்காங்கன்னா ஓல்டு வெர்ஷன் ரொம்பவே நல்லா இருக்காது, வித்தியாசமாக இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து மாடலாக இருக்குது. ஸோ ரொம்பவே எனக்கு பிடிச்சிருக்குது, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். மாடலாக இருக்குது அதை சொல்லிக்கிறேன். அதே மாதிரி கீழே உள்ள ஆப்ஷன்ஸ்லையுமே அப்படி தான் இருக்கிறாங்க. ஹோமு, எக்ஸ்ப்ளோர், அப்புறம் நம்ம வீடியோ போடுற சப்ஸ்கிரிப்ஷன், லைப்ரரி எல்லாமே மாடலாக ஆக்கி வச்சுருக்கிறாங்க. ஸோ எல்லாமே சூப்பராக தான் இருக்குது. எனக்கு ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருக்கு. அதாவது இந்த மாடல் வந்து எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்கு, ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ ஓகே, அடுத்த அப்டேட் பார்த்திங்கன்னா லைப்ரரியில் உள்ள ஃபாண்ட்ஸ் எல்லாமே மாற்றிருக்காங்க. அதுவும் இல்லாமல் இது வந்து ஆப்ஷன்ஸும் லைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டவுன்லோட்ஸ் அப்படிங்கிறதுல பார்த்தீங்கன்னா அந்த இது வந்து ப்ளூ கலரில் இருக்கும், நம்மளுக்கு இப்போ ஒயிட் கலரில் ஆக்கியிருக்காங்க. இதெல்லாம் ஒரு அப்டேட்டாடா அப்படின்னு உங்கள் மைண்ட் வாய்ஸில் கேட்குறது எனக்கு கேட்குது. ஸோ அப்டேட் இல்லைனாலுமே சொல்லி தானே ஆகணும். ஸோ ஓகேவா? அதுக்கப்புறம் சர்ச் ஆப்ஷன் அப்படி தான். ஸோ இப்போ வீடியோவில் உள்ள அப்டேட்ஸை பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோ நான் எக்ஸாம்பிளுக்கு கிளிக் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோவில் மேலே வந்து இந்த ஆப்ஷன் எத்தனை பேர் கவனிச்சிருக்கீங்கன்னு தெரியல. அதாவது இந்த ஆப்ஷன்ஸ் ஓகேவா, இந்த ஆப்ஷனை ஆன் பண்ணிங்க அப்படின்னா ஆட்டோ ப்ளே இஸ் ஆன் அப்படிங்கிறது ஆன் ஆயிடுது. இது வந்து நம்மளுக்கு ஆட்டோ ப்ளே பண்ணும். அதாவது இப்போ நீங்கள் ஒரு வீடியோ போட்டுச்சிட்டிங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அடுத்த வீடியோ ப்ளே ஆகிறக்குரிய ஆப்ஷன் இது தான். ஸோ இது வந்து ஆட்டோ ப்ளே பார்க்கணும், அதை வரிசையாக பார்க்கணுங்கிறவங்க இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை வந்து நம்ம இப்போ ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். முந்தைய வந்து கீழே இந்த இடத்துல இருக்கும், இப்போ மேலே கொண்டு போயிட்டாங்க. ஸோ அடுத்து இந்த 3 ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா எப்போவுமே உள்ள மாதிரி தான் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த ஃபாண்ட்ஸு, அந்த டிசைன்லாம் மாற்றிருக்கிறாங்க. அப்புறம் இந்த 3 இதுவுமே மாற்றிருக்காங்க. லைக் பண்ணுறது, டிஸ்லைக் பண்ணுறது, ஷேரு, டவுன்லோடு, சேவ், இது எல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணியிருக்காங்க. இப்போ நம்ம லைக் பண்ணாலுமே அது ப்ளூ கலரில் விழுறது, ஒயிட் கலரில் விழுந்திருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. இது வந்து ஒரு ப்ரீமியமாக இருக்குது. ஸோ ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணது அப்படின்னா அங்கே பாருங்கள் ஒயிட் கலரில் இருக்குது, ப்ளூ கலரில் உள்ளது ஒயிட் கலரில் இருக்குது. அடுத்தது உள்ள அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கார்ட்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ கார்ட்ஸ் என்ன அப்டேட் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதாவது இந்த இடத்துல நம்மளுக்கு கார்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. பட் இப்போ அப்படி இல்லை. அந்த கீழே உள்ள அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கார்டை கேன் போட்டு ஃப்ரம் ரெயின்போ டெக் தமிழ் அப்படிங்கிற சேனல் நேம் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட கார்ட்ஸ் எல்லாமே வந்துடும். அதாவது நான் கொடுத்த கார்டு எல்லாமே உங்களுக்கு வரும். ஸோ இதுவுமே ஒரு அப்டேட் தான். இது எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ஓகே தானான்ட்டு எனக்கு பிடிச்சிருக்கிறது வந்து எனக்கு சுத்தமாக பிடிச்சிருக்கு. பட் ரொம்பலாம் இல்லை. உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் அப்டேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டிஸ்கிரிப்ஷன் கொடுத்தோன்னா கீழே வரும்ல, அது இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதாவது டைட்டில் மட்டும் தனியாக மேலே காட்டியிருக்காங்க. அதாவது என்னைக்கு டேட்டு, அதுக்கப்புறம் எத்தனை வியூஸ்னு இதில் காட்டுது. அப்புறம் டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. அதாவது ஃபாண்ட் அதெல்லாமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலாக இது எல்லாமே பிடிச்சிருக்கு. ஸோ ஃபைனலி இந்த அப்டேட்ஸ் எல்லாம் அவ்வளோதான், நல்லாவே பிடிச்சிருக்கு எனக்கு. இதில் உள்ள அப்டேட்ஸ் அதாவது வாட்ஸ்அப்பு, இன்ஸ்டாகிராமு, அதுக்கப்புறம் யூடியூப் 3 உள்ள அப்டேட்ஸுமே எனக்கு பிடிச்சிருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கமெண்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலாக இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரே லைக் கொடுங்க. உங்களோட கருத்துக்கள் ஏதாவது இந்த வீடியோ பற்றி இல்லைன்னா நம்ம சேனலை பற்றி இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். நம்ம சேனலில் அதாவது இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தொடர்ந்து நான் அந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படிச்சிங்கன்னா, டெக் நியூஸு, டெக் அப்டேட்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இந்த பெல் ஐக்கானில் ஆளுங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா இதே மாதிரி நல்ல நல்ல வீடியோஸ் உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்ல நல்ல வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும்.
ஸோ நாளைக்கு நம்மளோட லைவ் இருக்கும். ஸோ நாளைக்கு லைவ் கன்ஃபார்ம் இருக்குமான்னு தெரியாது. இருந்துச்சுன்னா 8 o'clock to 9 o'clock தான் இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிலேட்டிவ்ஸ் வராங்க. ஸோ நாளைக்கு முடிஞ்சுன்னா கண்டிப்பாக லைவ் போடுறேன். மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட டவுட்ஸ் எல்லாமே அதில் பார்க்கலாம். ஓகே, வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் கொடுங்க, பிடிக்கலன்னா டிஸ்லைக் கொடுங்க. ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணிடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி சொல்லிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். லைஃப் இஸ் ஃபேஷன், ஃபேஷன் இஸ் நாட் பெர்மனன்ட்.